ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி தக்காளி தோசை செய்யப்போகிறேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி மிக்சரில் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன், ஒரு 5-6 வெங்காயம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டுருவோம் நைஸாக. இப்போ அரைப்பட்டுடுச்சு. 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, 1 கப் ரவை, இந்த 3 போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லில் ஊற்றிடுவோம். சாஃப்டான தக்காளி தோசை நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் உடனே செஞ்சிடலாம், வெயிட் பண்ணணும் தேவையில்லை. இப்போ தோசை ஊற்றியாச்சு. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ திருப்பி போட்டுருவோம். இதை ஒரு தட்டில் எடுத்துருவோம். நல்லா வெந்துடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறிடுவோம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வச்ச புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அதை தான் தொட்டு சாப்பிட போகிறேன். டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் செய்து பாருங்கள்.